ஏன்டா இப்படி ஓடி இந்த பயந்தே போயிட்டுடா நீ அம்மா போய் போற நான் தான் உனக்கு தனியாவே எப்பவுமே கூடவே நான் போய் தனியா மாற மாட்டோமா சொல்லு மாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கு ஆமா என்னடா உனக்கு இவ்வளவு நேரம் ஏன் இவ்வளவு நேரம் கேக்குறியா எனக்கு என் பொண்டாட்டி என்ன பண்ணா பையா சந்தைக்கு போய் வேடான்னு சொன்னான் சந்தைக்கு போயிடான்னு சொன்ன உடனே பேக் எடுத்து சந்தைக்கு போனேன் முன்ன பின்ன சந்தைக்கு போய் பழக்கம் அறியாத பேக் எடுத்து சந்தைக்கு போகும்போது முன்ன மாதிரி லட்சணமா அழகா ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு கூடையில கீரை வச்சுன்னு உட்காந்து இருந்தது அடா உடம்புக்கு கீரை சாப்பிட்டா நல்லதாச்சு அயன் விட்டமின் எல்லாம் உடம்புக்கு ஏறும் வாரத்துல ஒரு முறை எல்லாரும் கீரை சாப்பிடணும் 2 முறையாவது கீரை சாப்பிடணும் அதை விட்டுட்டு மீனை புடிச்சு அதை போட்டு அடிச்சுக்கணும் புடிச்சுக்கணும் சாப்பிடணும் கடாகம் போனாக்க நீங்க நடக்கிறீங்க கீரை யாருமே சாப்பிடுறது இல்லை அதுவும் முருங்கீரை பார்த்தா நமக்கு ஆபத்தே கிடையாது யாருமே இருக்கத்திலேயே முக்கால்வாசி முருங்கீரை தான் வந்து எல்லா நோயும் கேட்கும் அது யாருமே சீன்றதும் கிடையாது முருங்கீரை அந்த இது வச்சா கூட நல்லா இருக்கும் அது யாரு பிடிக்கிறாங்க சாப்பிடுறது ஆகையால கீரை சாப்பிட்ட உடம்பு நல்லா இருக்கு அக்கா வணக்கங்க வணக்கம் தம்பி வணக்கம்மா எப்படிக்கா கீரைன்னு கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா சொல்லுது என்னடா சொன்னாங்க நான் நல்லா தாம்பா கீரை யாரா அவங்கள பார்த்து அம்மா அந்த கீரை என்ன விலைன்னு கேட்டிருந்தா அவங்க விலை சொல்லி இருக்க போறாங்க முன்ன பின்ன நான் சந்தைக்கு போய் பழக்கமா இருந்தா பரவாயில்ல நான் தான் ஒரு படிக்காத பக்குருணி ஆச்சு அதனால நான் தான் ஒரு 2ஆம் கட்டம் கேக்குறேன் அம்மா கீரைன்னு கேக்குறேன் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிருங்க வேலை சொல்லிருங்க அது வேலையை சொல்ல நான் நல்லா தாம்பா கீரை அப்படின்னு ஐயோ என்ன ரொம்ப பிரச்சனை நான் அதை கேட்கலமா இது என்ன சிரிக்கிறியான்னு கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது நான் எங்கப்பா சிரிக்கிறேன் காலில இருந்து வியாபாரம் ஆகுன்னு ஐவரும்பாந்து அவங்கள பார்த்து இது என்ன சிரிக்கிறியான்னு கேட்டு இருக்கணும் அவங்க சிரிக்கிறியான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க நான் தான் சந்தைக்கு போய் பாய்க்கலன்னு சொல்றேன் திருப்பி அதுவாது ஒரு விளாவாரியா சொல்ல கூடாது இது என்ன சிரிக்கிறியான்னு கேட்டேன் நான் எங்கப்பா சிரிக்கிறேன் வியாபாரம் ஆகுன்னு ஐவரும்பான்னு ரொம்ப போச்சு சந்தைக்கு வந்த நேரம் நம்மளுக்கு சரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கடை தள்ளி போனா இருப்பாரு அண்ணன் அழகா விபூதி பட்டு அடிச்சுக்கணும் காலங்காட்டி ஊது வச்சு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு உட்காந்து அது உட்காந்து இடத்துல என்ன லட்டா உள்ள கைவாட்டத்தில் நிக்கிற வாமா கைவாட்டத்தில் நிக்காதம்மா லட்டா உருளைக்கிழங்கு கொட்டி வச்சிருக்கு உட்காந்துட்டாரு பாக்கத்து நல்லா பக்தி மயமாக்குறாரு ஐயா வணக்கங்க வணக்கம் தம்பி ஐயா எப்படிங்க உருளைன்னு கேட்டேன் என்னையாமா தம்பி கேக்குற நீ கைக்கு பாத்துனா உருளு மேற்கு பாத்துனா உருளு பண்றாரு ஏண்டா அவரை பார்த்து உருளைக்கிழங்கு என்ன விலைன்னு கேட்டா அவர் விலை சொல்ல போறாரு நான் தான் முன்ன பின்ன சந்தைக்கு போய் காய் வாங்கி பழக்கம் இல்லையே ஐயா எப்படி உருளைன்னு கேட்டேன் நீ கைக்கு பாத்தினா உருளு மேற்கு பாத்தினா உருளுன்ற அந்த பாதி நம்மளுக்கு வந்த நேரம் இல்ல இன்னும் ஒரு 10 கடை தள்ளி போனேன் போயிருந்தா நல்லா நீட்டா கேரட் கொட்டி வச்சு சைலண்ட் நீட்டா கேரட் கொட்டி வச்சிருக்காங்க கேரட் கொட்டி வச்சிருந்தாங்க அந்த அக்கா கிட்ட போய் அக்கா எப்படிக்கா உன் கேரட்னு கேட்டேன் என்ன பார்த்தா என்ன தப்பா தெரியுதாப்பா நான் நல்ல கேரட் தான்பா அந்த அது அவங்க பார்த்து அக்கா இந்த கேரட் என்ன விலைன்னு கேட்டிருந்தா அவங்க பதில் சொல்லிருப்பாங்கடா ஆமா நான் என்னமோ நல்லதான் அவர் சிரிக்கிறது பாரு கேரட் 22 கேரட்டா இவ்வளவு நேரம் அவர் வாங்கிட்டாருங்களா எப்படிமா உன் கேரட் நான் நல்ல கேரட் அவர் நம்மளே சிரிக்க வச்சிட்டாரு அம்மா எப்படிமா உன் கேரட்னு கேட்டேன் நான் நல்ல கேரட் தான்பா தப்பான கேரட் இல்லப்பா அந்த அம்மா அம்மாவா போச்சு சொல்லிட்டு சந்தைக்கு போன நேரம் தெரியலன்னு பேக தூக்கி போய் வீட்டுல போறோம் என் மொண்டாட்டி என் முதுகுல போறோம் வாங்கிக்கணும் ஒரு யாரும் நேரம் ஆகி போச்சு அப்படியா நேரம் ஓடி வந்து எதுக்கு நேரம் ஓடி வந்து எதுக்கு நான் ஓடி வந்தேன் எதுக்கு இங்க வந்து கேட்டா மகாராஜா மகாராஜா லாரிமா நம்ம டாடா ஏசிமா மகாராஜா டாடா ஏசில அவருக்கு என்னடா ஆச்சு மகாராஜா மகாராஜா 2 வீலர் சைக்கிளா இதெல்லாம் ஏறி போவாதுடா பையா நந்து போற தூரத்துல தான் அம்மா இருக்கிறாங்க போய் கூப்பிட்டாடான்னு சொன்னாரு ஓடியாந்துக்கிறேன் யாரா
மனம் படைத்தேன் மனப்படைத்து வந்து கண்மறைந்த தூக்கத்தில் என்னை வந்து கற்பழி தூக்கத்தில் என்னை வந்து கற்பழித்தாய். அனர்த்தம் பண்ணாத மரியாதை தமிழை கொலை பண்ணாத. அம்மா பாட்டு முன்னாடி பண்ண கரெக்ட், நான் பண்ண தப்பு. என்ன பண்ணாங்க? அருமையா பாட்டு. தூக்கத்தில் என்னை வந்து கற்பழித்தாய். அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றாங்க மொத்தத்துக்கு வெளிய போடுறாங்க. பின்னா பண்ண சொல்லுமா. தூக்கத்திலே கண்மறைந்தா தோயின்டா. தோயி தோயி சொல்லு. தூக்கத்திலே கண்மறைந்தா தோயி. ஓ தோயி. ஆமா. தூக்கத்தில் என்னை நீ கண்மறை. ஓஹோ. இப்ப அது தோழியா? தோழி கிடையாதா? தூக்கத்தில் என்னை வந்து கண்மறைத்தார். அப்ப கற்பழித்தாய். இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க. ஆமா, எத்தனையோ நாடக நடிகர்கள் பாடிருப்பாங்க. இந்த லாஸ்ட் வரி விலக்கு யாருன்னா தெரிஞ்சிருக்கா? யாருக்காவது தெரிஞ்சிருமானா? தோழி தூக்கத்தில் என்னை வந்து கண்மறை. எவ்வளவு அழகான வரிதான் இந்த வரி. இது வரைக்கும் யாரும் தெளிவா சொல்ல தெரியாதுடா. அம்மா கூட பாட்டு பாட்டா பாடி முடிச்சா. ஆனா யாருக்கு நான் தெரியும். தூக்கத்தில் என்னை வந்து கற்பழி.
அருமையான தீர்மானம். தீர்மானம் தீர்மானமா இது? ஆமா. தீர்மானமா தெரியல, வேறுமானமா இருக்கு. ஊக்கத்தில் என்னை வந்து கண்மறைத்தாங்க ஊக்கத்தில் என்னை வந்து கண்மறைத்தான். கற்பழித்தாங்க நினைச்சுக்கிறேன். ஒரு கருத்து தெரியுமா உனக்கு? ஓ வாத்தியார் புள்ள முட்டாளுன்னுவாங்க, வைத்தியம் உள்ள நோயாளின்னுவாங்க, கைத்தறி நெசவாளிக்கு வந்து துணிக்கு பஞ்சுன்னுவாங்க. அதான் நான் எவ்வளவு மாலை கட்டுறேன், சாமி மாலை, சம்பி மாலை, ரோஜா மாலை, பனை மாலை. அதனுடைய கஷ்டத்தை தான் தெரியும், அதனுடைய பம்படம் தான் தெரியும். அதனுடைய விஷயம் நானு எவ்வளவு மாலை கட்டி என் ஊர்ல விக்கிறேன். எனக்கு என்ன மாலை வந்து நானு உண்மையாவே மாலை எத்தா சொல்லுவேன், உள்ள எத்தா சொல்லுவேன். உன்னையும் உன் தங்கச்சி கணக்கு பண்ணிட்டேன். இன்னைக்கு இது 2 சொல்லி முடிச்சிட வேண்டியது அப்படின்னு. சரி, அப்படி இருந்து நம்ம ஏன் பாவம் வீடியோ வேற எடுக்கிறாங்க 2 பேரும் ஏன் நம்ம மசிக்கு போத்தோம். என் மனசுல நான் கட்டுமானம் பண்ணியிருந்தேன். நீயே விட்ட பெரியவங்க சொன்ன வார்த்தை எல்லாம் பொய்யாகாது. வேத வாக்கு. ஊரா ஒரு ஆளு 2 ஆளு இல்ல. என்ன சைஸ்ல மாலை கேக்குறீங்க, அவ்வளோ மாலை வெம்பாத்து பக்காங்க கட்டி கட்டி விக்கிறேன். உன் தலையாய்த்து எங்க வந்து சொல்றேன். இந்த ஊரு நீயாவது பரவாயில்ல, இன்னும் பின்னாடி வந்து அன்னைக்கு வர பார்த்து அம்மா மயமயமா. ஏய், இந்த ஊர் வந்து சிவா அம்முக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஊரு. இந்த ஊர்ல இருந்து இவங்க போன் பண்ணாங்கன்னா முதலிடம் அவங்களுக்கு. நமக்கு இருக்கிற ஒரே நாடக அமைப்பாளர் ஆமா யாருன்னு கேட்டா ஆரணி பழைய பஸ் நிலையம் வி சிவா அம்மு அருமை பெரியப்பா வி சிவா அம்மு பார்த்திபன் அவர்கள் தான் அவங்க இருக்கிற ஒரே நாடக அமைப்பாளர் அவங்க மட்டும்தான். ஆமாண்டா. அவங்க மூலியமா சிறப்பான முறையில் இந்த நாடகத்துக்கு வந்து 4 தூர போறது அண்ணனுங்க எல்லாம் அப்படியே பயந்துட்டாங்கப்பா. ஆனா ஒண்ணும் இல்ல. ஆனாப்பா எப்படிப்பா ஐயா மழை வந்தா அது மாட்டு அது போகுது, அவங்க வேலையை அவங்க பார்க்கல. பாத்தியா, இந்த ஊர் மாதிரி எந்த ஊர் அமையுமா? இந்த தெருவுல ஏதாவது ஒரு திருவிழா நடக்குதுன்னா பக்கத்து தெருக்காரர் சண்டைனாலும் அவங்க பாட்டு வேலைக்கு போவாங்க. என்னப்பா ஊருக்கு அவங்க தெருல தெரணும், எங்க தெருல தெரணும். அடுத்த நாத்துக்கு அந்த மாதிரி மழை பாட்டு வந்து அது வேலையை அது பாக்குது, நம்ம வேலையை நம்ம ஏன் ஒண்ணும், நம்ம பாட்டு நம்ம வேலை. அதே மாதிரி ஒவ்வொரு ஊரு ஒரு விதமா இருக்கும். அதுக்குதான் எஜமான ஆண்ட ஊர்ல தும்பூர்ல 2 மணிக்கு ஆட்ட ஆரம்பிச்சோம், 8 மணி வரைக்கும் ஆண்டோம். இந்த ஊர்ல அவர்களே ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. நல்லா ஒண்ணு என்னன்றேன் இன்சார்ஜ்ல அந்த ஊர்ல காசு வாங்காத அக்கா கிட்ட கூட சொல்லிடுறேன். ஒரு ஊருக்கு என்ன பண்ற வாங்குறத விட்டு டொனேஷன் பண்ணி ஸ்டேடியம் கட்டி விட்டு உட்காந்து பாத்துங்க. அப்படியே செய்யலடா. சரி, இப்போது நாங்கள் ஏன் தெரியுமா ஒன்னா சேர்ந்தோம்? நாங்கள் இருவரும் ரகசியங்கள் சில பேச வேண்டும். யாரு? குடும்ப ரகசியம். என் மனைவி நீங்க அம்மாவும். ஆமா, நீண்ட நாள் ஆச்சு பார்த்து. நீங்க இருக்க கூடாது. நீங்க கணவன் மனைவி பேச போறீங்க. ஆமாடா. நான் இந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்ப். ஆமாடா. இந்த இடத்துல இருக்க. போடா. அவள்தானே. ஆமாடா. இங்க தானே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுடா. ஓகே, கண்டினியூ. ஸ்டார்ட் நவ. படுங்க. நாங்க என்ன பண்ணிக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க. எதுவும் பண்ணலையா? இல்ல, அங்க ஒரு கேமரா இங்க ஒரு நீங்க கேமரா. ஏதோ பண்ண போறீங்க அப்படிங்க. ஸ்டார்ட் நவ. ஏய், ஏய், ஏங்க. இங்க இருக்க கூடாது நான் சொன்ன உடனே அங்க போய் படுத்துக்கிடு. நீ அந்த இடத்துல இருக்க கூடாது. நாங்க 2 பேரும் பேசணும் சொன்னே இல்லையா? ஆமா. அந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல வந்து இது நீ சொல்லவே இல்லையா? ஏய், ஓ, அப்படியே சொன்னேன் நானே. நீ அங்க இருக்க கூடாதுன்னா நான் இங்க வந்தா. அதனால இன்னைக்கு உனக்கு லீவ் டா போடா. லீவ் லீவ் டா உனக்கு. எனக்கு லீவா? விடுமுறை. எனக்கா குத்துங்க. உனக்கு தானே கொடுத்திருக்கேன். எனக்கா? உனக்கு என்னடா ஆடுறது? என்னடா இது? நமக்கே வருதுமா அங்க. டிரைவர் என்ன பொறுமையா போ. நான் சிறு வயதுல இருந்து சட்டி போட்ட காலத்துல இருந்து வேலை செஞ்சீங்க. ஆமா. இது வரைக்கும் எனக்கு லீவுனா என்னன்னே எல்லாம் கொடுத்ததே கிடையாது. அப்படியாப்பட்ட புண்ணியவதி எனக்கு லீவு கொடுத்துக்கிறீங்க. அடா 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 அடா. என்ன ஒரு மகள் எனக்கு லீவு கொடுத்துக்கிறீங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. உங்களுக்கு லீவு. சந்தோஷமா உள்ள வருவாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னடா டவுட்? லீவு யாரு காட்டுது? நான் தான் கொடுத்தேன். யாரு காட்டுது? நான் தான் கொடுத்தேன். யாரு காட்டுது? நீ கேக்கல. நீ தானே கேட்ட.
நீ பாட்டு உன் ஜவுகத்துக்கு லீவு கொடுத்துட்டு கொடுத்துட்டு என் ஜம்பளத்தை பிடிச்சா வெண்ணியா வெட்டுறேன் அடடே, டவுட் ஆச்சு கேட்டு போலான்னு சம்பளம் லீவு கொடுத்துட்டா எனக்கு யார் சம்பளம் கொடுப்பான்னு கேக்குறியா? ஏய், சம்பளம் நான் தரேன்டா. சம்பளம் லீவு நம்மளா நான் கொடுக்குறேன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லேன் தெய்வமே தேடினேன் தேடிடு. தேடினேன் எங்க போய் தேடின? கண்டு கொண்டு கிண்ணி அண்ணையா கிண்ணியா அண்ணையா அண்ணையை நான் கிண்ணி ஏய் கிண்ணியா உனக்கு தெரியும் ஏய் அண்ணையை டேய் கோயந்தா நீ கிண்ணின்னு சொன்னா சிரிக்கிறாங்க பாரு. அம்மா லீவும் கொடுத்துக்கிறேன் சம்பளமும் கொடுத்துக்கிறேன் ஆமாடா, நல்லா இருமா நல்லா இருக்குடா. போய் வரீங்களா நீ போடா நீ உள்ள போடா சந்தோஷமாக இருக்கலாம் நிறுத்துடா என்னடா இது உயிர் வாங்கி ஏன்டா வந்தடி? அம்மா அரண்மனைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து 3 வேளை சாப்பாடு இங்கேயே கெதின்னு கண்டோம் ஆமா, இங்கே போட்டு சாப்பிட்டேன். வீட்டுல உப்பு துண்ணு தான் என் உடம்பு பிடிக்குது ஏன்டா? அவ்வளவு சாப்பாடு போடுறீங்க அட பாவி. 3 வேளை சாப்பாடு அரண்மனையிலே தான் லீவு குத்துட்டீங்க ஆமா. சம்பளம் குத்துட்டீங்க கொடுத்துட்டோம். 3 வேளை சாப்பாட்டுக்கு நான் எங்கம்மா அப்போ அண்ணாடங்க ஆச்சுமா அடடே, லீவு கொடுத்துட்டீங்க, சம்பளம் கொடுத்துட்டீங்க, எனக்கு சாப்பாடு யார் கொடுத்துட்டு அதான் டவுட் ஆச்சு கேட்டு போறேன் டேய், சாப்பாடு நான் போடுறேன்டா. சாப்பாடு கூட போறீங்க ஏய் மூணு வேளை சாப்பாடு போட்டு ஆ. சம்பளம் கொடுத்து ஆ. உனக்கு லீவ் வா 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 சரி எனக்கு ஒரு டவுட் இவ்வளோ ஆஃபர் லாட் பண்றீங்களே எனக்கு அப்ப நீங்க 2 பேரும் என்னதான் பண்ண போறீங்க ஏய் கோயந்தா அம்மாவும் அப்பாவும் பிறகான் மரிகான் பண்ண என்ன போறாங்க. பண்ண போறீங்க வெங்காயம் வெட்ட போறோம். வெங்காயமா ஆமாண்டா, நான் கழுவி தோல் உரிச்சு கொடுக்குறேம்மா அதெல்லாம் நாங்களே செய்வோம். ஏய் ஓ நாங்க 2 பேரும் அப்பா அம்மா விளையாட போறோம் ஆ அதுல பாய்ஞ்சா வந்து நான் பால் ஏய், குடிக்கிறேன். போடா. ஏய் பால் குடிக்காத முட்டி பால் பணம் இல்ல நாங்க விளக்கேத்து போறோம்டா. நான் திரி தூண்டி போடுறேம்மா அந்த திரி நாங்க ஏத்தி எடுப்போம். நாங்க சாமி கும்பிட போறோம் நான் கற்பூரம் ஏத்தி மணி ஆட்டுறேன் ஐயோ, அதெல்லாம் நாங்களே அது செய்து நாங்களே ஆடிக்குமே அதான் நாங்களே செய்து போடா டேய் அப்பாவும் அம்மாவும் லோன் கொடுக்குறாரு அம்மாவுக்கு. ஓ அப்பா ஐயா அம்மாவுக்கு loan லோன் தரப்போறாரு. நீ கொடுக்குற லோன் வாங்கி ரிசிப்ட் போட்டுருக்கேன் ஏய் என்ன பண்ண என்ன பண்ண போறீங்க நாங்களா? என்ன பண்ண போறீங்க என்னன்னா பண்ணி ஆயுது சொல்லிதான் முடியலாமா என்ன கிடையாது என்னன்றா கேட்டதுக்கு நான் பதில் சொல்லு என்னன்னா பண்ணி ஆயுது போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருடா நீ பண்ணி அழுது போடுன்னு சொன்ன அதுதான் கூப்பிட்ட உன்னை நாங்க பண்ணி அழுக போறது இல்ல நாங்க இருவரும் இருக்க போறது நீ பாத்தீங்கன்னா உன்னை வாரி அடிச்சுவிடும் ஆமாண்டா, அதே காலி காலி. என்னையா வாரி அடிச்சிடும் சரி அப்ப இந்த ஓரமா நின்னுக்கிறேன் புடிச்சுக்கிறேன் ஏய், அது பிடிக்கலடா, பாவி. புடிச்சு நிக்கிறேன் வாரி கீரி அடிச்ச கூட ஸ்டெடியா புடிச்சுக்கிறேன் நல்லா தான் நட்டுக்கிறாங்க எப்படி வாரி அடிக்குதுன்னு பாத்து டேய் டேய் டேய், டேய் டேய், டேய், டேய். புண்ணியமா போய் உள்ள போறாரு போயிட்டு வாடா. மாட்டு என்னவோ என் கம்மன் ஆயுது போயிட்டு வாடா. பாத்து பக்கமா லகுலா நீ